இங்கு குழுமி இருக்கும் தேசப்பற்றாளர்களே, பத்திரிகை உலர்கள் நண்பர்களே, மாண்புமிகு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களே, ஸ்மார்ட் மற்றும் பாலிடாக்ஸ் குழுமத்தை சேர்ந்த சுறுசுறுப்பான வீரர்களே, அவர்களின் பக்கபலமாக பின்புலத்தில் நிற்கும் முதலாளிகளே, ரொம்ப அழகா ஒயிலாட்டம் ஆடின குழந்தைகளே, எல்லாருக்கும் என்னோட முதற்கண் காலை வணக்கம். A very, very good morning to all of you here. I think there will be a lot more people in the afternoon session because of the names that are involved in the panel discussion. அவங்களெல்லாம் டிஆர் ரமேஷ், சுமந்தா அப்பாங்கெல்லாம் என்ன அமெரிக்கைசாரெல்லாம் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்குற க்யூரியாசிட்டியில் நிறைய வருவாங்க. ப்ளஸ் சண்டே காலங்காத்தால் எழுந்திரிச்சு வர்றதுக்கும் மதியம் மெதுவாக வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பட் உமா மேடம் என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து 10 மணிக்கு நான் வந்தது இங்கே அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆர்கனைசர்ஸ்லாம். ஆனால் எனக்கு முன்னாடி ஜட்ஜ் சார் வந்திருந்தாரு. அது ஐ தாட் நெக்ஸ்ட் டைம் ஐ ஹாவ் டு டூ ஈவன் பெட்டர். ஸோ ஓகே, ஸோ இங்கே டாபிக்கலான ஒரு விஷயத்தை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறதாக விக்னேஷ் அவர்கள் என்னை கூப்பிட்டப்போ நான் இமீடியட்டாக ஐ அக்செப்டட். பிகாஸ் நம்பர் 1 இன்னைக்கு வந்து சண்டேங்கிறதுனால இட் வாஸ் ஃபேர்லி ஈஸி ஃபார் மீ டு அலோகேட் திஸ் டேட். எங்களுக்கு சினிமாவில் வந்து சண்டே மண்டே அப்படிலாம் எதுவும் கிடையாது, ராத்திரி பகல் எதுவுமே கிடையாது. சினிமாவில் கலை வந்து எல்லா நாளும் வேலை வாங்கிட்டே இருக்கும். பட் ஐ வாஸ் ஏபிள் டு அலோகேட் திஸ் டே பிகாஸ் அப்போ ஹெச்ஆர்சிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கணும் இருக்க வேணாம், in the light of the Palani கோயில் verdict as well, HRCங்கிறது அதுடைய தலையீடு நம்முடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் அது வந்து அரசியலாக்கப்படுகிறதா இல்லை அது ஒரு அவசியம் தானா அப்படிங்கிற பேனல் டிஸ்கஷனை முன்வைத்து ஒரு வெரி சென்சிபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டே ஆஃப் டிஸ்கஷன் அப்படின்னு விக்னேஷ் கூப்பிட்டப்போ I was very happy to accept. But I am not going to be joining the discussion on whether it is arasiyala avasiyama. Yenna, I did some homework on that. I have a very clear opinion on that. இது அரசியலாங்கிற கேள்வியிலேயே வரவே வராது. இது அரசியல் தான், என்னைக்குமே அரசியல் தான். அது இந்தியாவா இருந்தாலும் சரி, இத்தாலியா இருந்தாலும் சரி. இன்னைக்கு இந்தியாவில் கூட இத்தாலி இருக்கு, அது வேற விஷயம். இந்தியாவா இருந்தாலும் சரி, இத்தாலியாவா இருந்தாலும் சரி, the state and the theocracy have always been parts of the same society, two parts of the same government. அது ஒரு காலகட்டத்தில் வேட்டிக்கன் ஸ்டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து வேட்டிக்கன் ஸ்டேட் இஸ் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்மலாம் வந்து ஹிஸ்டரி புக்லலாம் படிச்சிருப்போம். ஏன் இட் வாஸ் ஒன்ஸ் த பறந்து விரிந்த ஹோலி ரோமன் எம்பையர் உடைய ஒரு சீஃப் பாண்டிஃபயர் இந்த போப்பு கேசர் வில்லமோட சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி போய் இப்போ வாட்டிகன் சிட்டியில போய் உட்கார்ந்துருக்காரு. ஸோ அங்க வந்து கடவுள் பேரால வந்து அரசாங்கத்தை அமைச்சிருந்தாங்க. இந்தியாலையும் இந்தியான்னு இன்னைக்கு நாம சொல்ற நாட்டுல எத்தனையோ அரசுகள் எத்தனையோ ராஜ்யங்கள் இருந்த சமயத்துல திருவாங்கூர் சமஸ்தானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து அனந்த பத்மநாப தாசனுடைய அரசாங்கமா தான் இருந்தது. they ruled in the name of அனந்த பத்மநாப சுவாமி. அந்த கிங்டம் ஆஃப் டிராவன்கோரோட ரூலர் யாருன்னு கேட்டீங்கன்னா அனந்த பத்மநாப சுவாமி. ராஜா அது சதயம் திருநாளோ பூரம் திருநாளோ எந்த ராஜாவா இருந்தாலும் அவர் வந்து he is the regent of the Lord. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி நம்ம ஒன்னொன்னா இப்போ கண்டெம்பரரியா சொல்றேன், எல்லாத்துக்கும் முன்னாடி ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, இப்ப ராம்லல்லா டெம்பிளுடைய பிரான் பிரதிஷ்டால எல்லாருக்கும் கொஞ்சம் ஹிஸ்டரி மறுபடியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். த ஃபர்ஸ்ட் ரெஜென்ட் டு ரூல் இந்தியா இன் த நேம் ஆஃப் காட் வாஸ் பரதா. ராமருடைய பாதுகைகள் இந்த நாட்டுல ஆட்சி செலுத்திருக்கு. ஸோ there is no question of whether religion is part of politics. Religion and politics have always been the tradition of India. இதுல எந்த இடத்துல குழப்பம் வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஹிந்துயிசம் இந்தியன் கல்ச்சர் இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. இந்தியா அப்படிங்கிறதுக்கு
ஹிந்துஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு இந்து நாடு, சிந்து நதியின் இந்த பக்கம் இருக்கிற நாடு. அது வந்து இந்து நாடுங்கிறது இந்தியாவையும் குறிக்கும், இந்து மதத்தையும் குறிக்கும், நம்முடைய பல்வேறு பிரதேசங்களில் உள்ள கலாச்சார வித்தியாசங்களையும் குறிக்கும். ஒட்டுமொத்தமானதுதான். ஆனா இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு தனியா ஒரு மத அடையாளமாக அது மாற்றப்பட்டது எப்போன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலேய அரசின் ஆதிக்கம், ஆங்கிலேய அரசின் அணுகுமுறையால தான் அது அந்த மாதிரி மாறி இருக்கு. ஹெச்ஆர்சிஇ அப்படிங்கிற அந்த கான்செப்டுடைய ஆணி வேர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மெட்ராஸ் சிட்டியில தான் இருக்கு, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ்ல தான் இருக்கு. லெட் மீ கிவ் யூ a little bit of a history lesson because it's இங்க இருக்கிறவங்க எல்லாரும் யாராவது இங்க 90s சைல்டு இருக்காங்களா? 90s சைல்டு ஒரு 4 பேர் தான் கை தூக்குறீங்க. 80s சைல்டு 3 பேரு. 70s சைல்டு சரி சார், அவர் 70s சைல்டா ரங்கராஜன் சார் கேட்டேன். வெரி குட். ஸோ நாங்க ஒரு 4 பேர் இவ்வளவுதான் இருக்கும். பட் மற்றவ எல்லாரும் நீங்க எல்லாம் 2000s தானே? ஆல் மில்லேனியல்ஸ், ரைட்? ஸோ யூ கைஸ் நீட் டு நோ சம்திங். இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லையா? கோயிலுக்கு நீங்க, நான் உங்களுக்கு தான் பேச வந்திருக்கேன். அவளுக்குலாம் இந்த விஷயம்லாம் ஏற்கனவே தெரியும். அவளுக்கு we are going to address the people that need to know. பத்திரிகை மூலமாகவும் இந்த வீடியோ மூலமா வெளியே இந்த விஷயங்கள்லாம் போகணும். கோயிலுக்கு போகும்போது தமிழ்நாட்டுல ஒரு கோயில்ல நீங்க உண்டியல்ல ஒரு உங்களுடைய ஒரு டொனேஷனை போடுறீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல கோயிலுடைய வருமானம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இருக்கு. கோயில்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ரெண்ட் இருக்கு, உண்டியல் கலெக்ஷன் இருக்கு, அப்புறம் சர்வீசஸ், அர்ச்சனை, துலாபாரம் அப்படின்லாம் பண்றாங்க. இப்படி ஹிந்து டெம்பிளுக்குன்னு ஒரு இன்கம் இருக்கும் இல்லையா? இந்த இன்கம்ல எது எது எங்க போகுதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? என்ன ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கோயில்ல வர்ற வருமானம் எங்க போகுது, ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, உங்க டாக்ஸ், இங்க டாக்ஸ் நாங்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் கட்டுறோம். அதெல்லாம் அதுல இன்கம் டாக்ஸ்ல என்னெல்லாம் பண்றாங்க ஜெனரலா சொல்லுங்க, ஜஸ்ட் டெல் மீ. வெரி குட். ரோடு போடுறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, எலக்ட்ரிசிட்டி பண்றாங்க இல்லையா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு போடுறாங்க. போடணும், போடுறாங்கிறது வேற, போடணும். அட்லீஸ்ட் யூனோ வி ஹாவ் யுவர் டாக்ஸ் மணி அட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஓகே. நீங்க கோயில்ல போய் ஒரு திருப்பதி உண்டியல்ல காசு போட்டீங்கன்னா எதுக்காக போடுவீங்க? பெருமாளுக்காக போடுவீங்க. அது எந்த வகையில யூஸ் ஆகணும்? கோயில் வருமானம் கோயில் பணிகளுக்கு யூஸ் ஆகணும். இதானுங்க, இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தானே. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து நம்பர் 1 ரெவென்யூ ஏர்னரோ, ஃபார் தமிழ்நாடு சொல்றேன் இன் பர்டிகுலர், டாஸ்மாக் நம்பர் 2 ரெவென்யூ ஏர்னர். அதே மாதிரி ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட், கோயில்களின் வருமானம் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்கம் ஏர்னர்ஸ் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இந்தியா முழுக்க இருக்கு, பட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வேர் இட் ஆல் பிகான் அண்ட் வி வில் டாக் பர்டிகுலர்லி அபவுட் தமிழ்நாடு. அதுல பிரசன்டே பண்ணியிருக்காங்க, 14% கோஸ் டுவர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இன்னொரு 5 to 10% இல்ல, ஆனா அவங்க லீவை கொடுத்துருக்காங்க. இன்னும் 4 to 10% towards any cause that may be considered necessary. இந்த காஸ் என்ன வேரியபிள், இதுக்கு என்ன மீனிங்னு உமா மேடம் உங்களுக்கு தெரியுமா? எனி காஸ் தட் மே பி கன்சிடர்ட் நெசசரி அபோவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இல்ல இன்னோவா கார் 14%ல வருதா 4%ல வருதா தெரியறது இல்ல. காமன் குட் ஃபண்ட். அதுக்கப்புறம் லெட்ஸ் டூ ஆர் மேத் ஹியர். 14% பிளஸ் 4% 18%. ஆனா லெட் மீ ஆல்சோ மேக் இட் கிளியர், இட் இஸ் 4 to 10%, அப் டு 10% கொடுத்துருக்காங்க அதுக்கு லிபர்ட்டி. நாம 5% வச்சுப்போமே, 6% வச்சுப்போம், 20% ஆச்சு. 20% ஏற்கனவே கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் in the name of administration and necessary requirements as and when variable heads அப்படின்னு போட்டு எடுத்துக்கிறாங்க. மீதி 80%ல the act has been amended in Tamil Nadu to say that the entire 80% can be used for any government expenditure in any government department as the government may see fit.
Does that even make sense? நான் வந்து கேட்கலாம். அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒருத்தர் வந்து கேஸ் போட்டாரு. ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இட் காட் த்ரோன் அவுட் இன் 2021. அஸ்வினி உபாத்யாயன்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. This was not in Tamil Nadu. இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இருக்கிறதுனால what he tried to do is he gave the question that ஓகேங்க, கோயிலிலேருந்து நீங்க எல்லாத்தையும் யூ ஹேவ் யுவர் ஹேண்ட் இன் த ஹனி பாட் கோயில்ல, ஓகே. ஏன் அதே மாதிரி மாஸ்க்குக்கோ சர்ச்சுக்கோ நீங்க வந்து அவங்களோட வருமானத்தை எடுக்கல? ஏன் இந்துக்கள்? ஸோ அதுக்கு வந்து ஜட்ஜு கேட்குறாங்க. 1863ல ஆங்கிலேயம் போட்டிருக்கான் ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். 150 வருஷமா இந்த ஆக்ட் வந்து நல்லபடியா நடந்துன்னு இருக்கு. மக்களுடைய பணத்துல இருந்து மக்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க. இதை நீங்க ஏன் வந்து மறுக்கிறீங்க அப்படின்னு ஜட்ஜு கேட்டாரு. வித் டியூ ரெஸ்பெக்ட் டு தி ஆனரபிள் கோர்ட்ஸ், the question that was not asked there was, அப்போ நான் நாட்டோட நலனுக்கு இந்துக்கள் மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஜட்ஜ் நினைக்கிறாரா? ஏன் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் தன்னோட நாட்டு நலனுக்காக அரசாங்கத்துக்காக காசு கொடுக்கணும்னு ஆசையே இருக்காதா? அது எவ்வளவு தவறான ஒரு தாட் ப்ராசஸ். வை ஒன்லி வி ஷுட் கிவ்? நம்மளுடைய இந்து கோயில்கள் மூலமா தான் நம்ம கொடுக்கணுமா? எத்தனையோ வழிகளில் நம்ம கொடுக்கலாமே. ஸோ ஆஸ் அ கான்ட்ரிபியூஷன், நேஷனலிஸ்டா ஆர் ஹிந்துஸ் தி ஒன்லி நேஷனலிஸ்ட் இன் இந்தியா? பட் தட் is the picture that you are projecting today because of HRCE, and that is my biggest objection to HRCE, that you project that only Hindus are responsible for the running of the government, whereas all the other minority religions do not have to contribute or even participate in the running of the country. How does that even work? Here's a little bit of history for you. In 1863, the British passed the Religious Endowment Act, at which time mosques, gurudwaras, and churches, including the churches that the British and the Portuguese and the French built, were all part of the Religious Endowment Act. அப்போ அவங்களுக்கு தனியா இந்த நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு தனியா இஸ்லாமிய சட்டம், இந்து குடும்ப சட்டம், மைனாரிட்டி ஆக்ட் இப்படி எதுவுமே இல்லை. They were all part of the original Hindu Religious Endowment Act. 150 வருஷமா ஒரு ஆக்ட் நல்லா தானே போகுதுன்னு கேட்ட ஜட்ஜு 150 வருஷமா அதே ஆக்டை நம்ம மெயின்டைன் பண்ணலங்கிறத சொல்ல மறந்துட்டாரு, இல்லை சொல்ல விரும்பலை. 1925ல the British government of Madras state passed the modified Religious Endowment Act. அந்த நேரத்துல that is the first time the British also are saying we can take over temples or mosques or churches, we can take over them in case the administration of those temples comes to us for arbitration. அப்படின்னு லார்ட் டல்ஹௌசி வந்து ஒரு டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் போட்ட மாதிரி இவங்க ஒரு இது போடுறாங்க, ஒரு ரூல். எல்லாத்துக்கும் நாங்க வந்து ஒரு அம்ப்ரெல்லாவா இருப்போம்னு. 1925ல இங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, நானும் பிறக்கல, ஆனா இது வரலாற்று உண்மை. மிகப்பெரிய கலவரம் மெட்ராஸ் மாகாணத்தில் உருவானது. மிகப்பெரிய கலவரம். இஸ்லாமிய சமூகமும் கிறிஸ்துவ சமுதாயமும் சேர்ந்து இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை காட்டியதனால் உடனடியாக அந்த சட்டத்தை உடனடியாக அதை பின்னெடுத்து கொண்டு மாற்றி அமைத்து the modified endowment act came into effect. It was called the Hindu Religious and Charitable Endowments Act. That is the beginning of the Hindu Religious and Charitable Endowment Act, where clearly the Muslims, Christians, சீக்கியர்கள்லாம் இங்க இல்லை, இட் இஸ் நாட் அப்ளிகபிள். தே இன்ஃபேக்ட் சீக்கியர்கள் வந்து இதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு 1927ல தே பாஸ்ட் அ செப்பரேட் லா ஃபார் த குருத்வாராஸ் ஆக்ட், ஆல்சோ பாஸ்ட் இன் சென்னை, மெட்ராஸ் ஸ்டேட், மெட்ராஸ் பிரசிடென்சி. ஸோ இந்த எல்லா குழப்பமும் எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா ஃபோர்த் செஞ்சுரியில ஆரம்பிச்சு. நம்ம தான் தமிழ் இந்துக்கள், மெட்ராஸ் மாகாணத்தில் தமிழும் தெலுங்கும் பேசக்கூடிய இந்து மக்கள் அன்னைக்கு பெருந்தன்மையா விட்டு கொடுத்ததோட அந்த ஒரு பின்விளைவை தான் இன்னைக்கு நாம எல்லாரும் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
அன்னைக்கே அது ஒரு அன்ஃபேர் லா தான். 2 பேர் எதிர்ப்பு காட்டி நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்கள எடுத்துட்டாங்க. நாம ஏன் அதுக்கு வந்து எதிர்ப்பே காட்டல? எதுக்காக? ஆனா அப்பவும் ஆங்கிலேயனை மொத்தமா ஒட்டுமொத்தமா குறை சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கோயில் உண்டியல்ல இருந்து வருமானத்தை எடுக்கிறோம்னு சொல்லல, அதை எடுத்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம்னு சொல்லல, கோயில்களுடைய நிர்வாகத்தை நாங்க ஓவர்சி பண்றோம் அப்படின்னு தான் பிரிட்டிஷ்காரன் சொன்னான். 1954ல இவங்க மாத்துனது. இப்ப இருக்கக்கூடிய திராவிட ஆட்சிக்கு முன்மாதிரியாக இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களுடைய மாடிஃபிகேஷன்ஸ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில் வருமானத்திலிருந்து அரசுக்கான எந்த தேவையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டம். இந்த சட்டம் எப்படி பார்த்தாலும் வேறுலயே வந்து கண்டிப்பாக சீர்திருத்தி அமைக்க வேண்டிய சட்டம். இட்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் a no brainer ஆக்சுவலி. எதுக்காக நம்ம இன்னும் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ்காரன் போட்ட சட்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? ரிஃபார்ம் பண்ணல. ஆர்டிகல் 370 அப்ரிகேட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அங்க வந்து இந்திரா காந்தி அம்மையார் பிரியாம்பிள்ல செக்குலருங்கிற வார்த்தையை சேர்க்கும் பொழுதே இங்க வந்து ஹெச்ஆர்சி லாவை நம்ம வந்து இது பண்ணியிருக்கணும் இல்லையா, மாடிஃபை பண்ணியிருக்கணும் இல்லையா? ஒண்ணு நீங்க யூனிஃபார்மா கொண்டு வாங்க, இல்லைன்னா யாருக்கும் கொண்டு வராதிங்க. எதுக்காக இது இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேசு பொருள் ஆகுதுன்னா சிம்பிள். when something works nobody is going to complain, but when something is a disastrous failure எல்லாரும் கேள்விதாங்க கேட்பாங்க. இன்னைக்கு கோகர்ணம்னு ஒரு கோயில் இருக்கு புதுக்கோட்டையில. சார் போயிருக்கீங்களா? கோகர்ணபுரீஸ்வரர்னு அங்க ஒரு கோயில், ரொம்ப சிறப்பான கோயில். சித்தன்ன வாசலுக்கு இணையான மியூரல்ஸ் வந்து அங்க இருக்கு. அதுதான் அதோட ஃபேமஸ் விஷயம். இப்போ சொல்லியிருக்காங்க கோயில்கள் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாதுன்னு. நான் வந்து அதுலேருந்து வேறுபடுவேன். கோயில்களில் கண்டிப்பாக இந்த நம்முடைய கலை கலை செல்வங்களை வந்து எல்லாரும் பார்க்கணும், இந்துக்களோ இல்லையோ எல்லாருமே பார்க்கணும்னு நான் விருப்பப்படுவேன். ஐ திங்க் தட் இஸ் ஒன் வே டு கெயின் மோர் ட்ராக்ஷன் ஃபார் அவர் டெம்பிள்ஸ். இந்த கோகர்ணத்தில் அதெல்லாம் வந்து அந்த வெஜிடபிள் டைல எத்தனையோ வருஷம் முன்னாடி பண்ணியிருக்காங்க. எல்லாம் இன் சச் டீகே, அப்படியே உறிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. நமக்கு வந்து திக்குன்னு ஆகுது. ஏங்க இதுக்கு எதுக்குங்க மெயின்டெனன்ஸ் பண்ணலை? இல்லை மேடம், எங்களுக்கு அது அவங்க ஈயோலாம் கவனிக்கல, எல்லாம் வந்து குசு குசு எங்களை வந்து இப்போ எடுத்துடாதீங்க மேடம், இன்டர்வியூலாம் நீங்கள் என்ன போய் வீடியோலாம் எடுத்துடாதீங்க மேடம் அப்படின்னு அன்அஃபிஷியலாக சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே போகுது? பட்ஜெட் எதுவும் இல்லை. இல்லை பட்ஜெட்லாம் போட்டாங்க மேடம், ஆனால் அது கணக்கு எழுதிட்டாங்க மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. பெயிண்டிங் ரெனோவேஷன் ஒர்க்குன்னு கணக்கு எழுதியிருக்காங்க. அங்கே எல்லாமே உறிஞ்சு வந்துட்டு இருக்கு. சரி, அங்கே இருக்கிற ஐயருங்களுக்கு என்ன சம்பளம் அப்படின்னு போய் கேட்குறேன்னா, எங்களுக்கு சம்பளம் வந்து 600 ரூபாங்க. 600 ரூபாய். ஒரு ஐயருடைய சம்பளம் 600 ரூபாய். எதுக்காக இங்க இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பரம்பரையா இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம், சாமி காரியம், அதுக்காக பண்றோம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஹெச்ஆர்சி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு எனக்காக நான் கேட்டேன் சோசியல் மீடியால. எதுக்காக தலையீடு இருக்கணும்னு. உடனே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பகுத்தறிவு, சமூக நீதி, திராவிடிய சித்தாந்தங்களை பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட பகுத்தறிவுங்கிறது எந்த இடத்துல ஆரம்ப புள்ளியும் சரி முற்றுப்புள்ளியும் சரி எங்கன்னா பிராமண வெறுப்பு. அப்படி அதை தான் வந்து பகுத்தறிவு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சாதி ஒழிய வேண்டும் அப்படின்னு சொன்னா உடனே பிராமணன் ஒழிய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட புரிதலாவே இருக்கு. அதுல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இங்க பாருங்க ஹெச்ஆர்சியில கோயிலை எடுத்துக்கிறான், ஏன் சர்ச்சை எடுத்துக்கல, ஏன் மசூதியை எடுத்துக்கல? மித் நம்பர் 1. ஏன் எடுத்துக்கலன்னு கேட்டா உடனே சர்ச்சு அவங்க டெவோட்டிஸோட காசுல கட்டினது, மாஸ்க்கு அவங்க பிரைவேட்டா கட்டினது. ஆனா கோயில் வந்து அந்த காலத்துல ராஜராஜ சோழன் மக்கள் வரி பணத்துல கட்டினது. அதனால அது வந்து அரசாங்க சொத்து, இப்ப அரசே அதை நிர்வகிக்குது. இங்க இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலி கோயில் ஒரு ராஜா கட்டினது, அதனால அதை வந்து அரசே நிர்வகிக்குது. நோ, கம்ப்ளீட்லி ராங். இன்று நிறைய இடத்துல ஹெச்ஆர்சி எப்படி கோயிலை வந்து டேக் ஓவர் பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய 2 தர்ம கர்த்தா 2 பேர் ஒரு ஃபேமிலி டெம்பிளா இருக்கும். பரம்பரையா அவங்க வந்து அதுல வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நிர்வகிச்சுட்டு இருப்பாங்க. அதுல வந்து ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு
ஷுஜா உத்தவ்லாவும் சிராஜ் உத்தவ்லாவும் சண்டை போட்டுக்கிட்டு பிரதர்ஸ் அவங்க பெங்கால்ல சண்டை போட்டுக்கிட்டு பிளாசியில நம்மள தாரவாத்து கொடுத்துருலையா இந்தியாவை ஆங்கிலேயனுக்கும் பிரெஞ்சுக்காரனுக்கும், அந்த மாதிரிதான் உள்ளூர சண்டை போட்டுக்கிட்டு கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது எங்கேந்தோ ஒருத்தன் வரல, அவனோட சொந்தக்காரனே தான் சாரி அவரோட சொந்தக்காரனே தான் அவரை காட்டி கொடுத்தான். சரிங்களா? அந்த மாதிரிதான் நான் இங்க ஒரு 2 பேர் குடும்பத்துல தகராறு பண்ணிட்டு இந்த பூனை ரெண்டும் குரங்கு ரெண்டும் ரொட்டிக்கு சண்டை போட்டுக்கிட்டு பூனை கிட்ட போய் கொடுத்த கதையா பண்றதுதான். சரிங்களா? இப்படிதான் நிறைய கோயில்கள் வந்து இதுக்கு வரும். ட்ரெடிஷனலா ஹிஸ்டாரிக்கலா வந்த கோயில்களை இவங்க எடுத்து செஞ்சதுக்கு காரணம் அந்த பிரிட்டிஷ் ஆக்ட். பட் அதே லாஜிக்க நாம மற்ற இடங்களுக்கும் சொல்லலாம். ஆங்கிலிக்கன் சர்ச்சாக இருக்கட்டும், சென்ட் ஜார்ஜ் சர்ச்சாக இருக்கட்டும், சென்ட் தாமஸ் கத்தீட்ரலா இருக்கட்டும். ஐம் டாக்கிங் ஒன்லி அபவுட் சென்னை. இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்கு, நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய எத்தனையோ கத்தீட்ரல்ஸ், இன்க்ளூடிங் வேளாங்கண்ணி, எல்லாமே வெள்ளக்காரன் காலத்துல மக்களுடைய வரி பணத்துல கட்டப்பட்ட தேவாலயங்கள். கண்டிப்பாக அதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு வழி வழியான பரம்பரையாக சுதந்திரம் கிடைத்த பின்னும் கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் நிர்வகித்து கொண்டிருந்த தேவாலயங்கள் அவை. இன்னும் சொல்ல போனா இங்க ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மாஸ்க்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பெயர்பட்டது வந்து 1000 லைட்ஸ். 1000 லைட்ஸ் யார் கட்டினாங்க? வாலாஜா நவாபு கட்டினது. வாலாஜா நவாபை என்ன அவர் சொந்த பணத்துல கட்டினாரா? மக்களுடைய வரி பணத்துல. அவர் தாங்க நம்மளுடைய ராஜாவா இருந்தாரு. மக்களுடைய இன்னைக்கும் அங்க விளக்கு போடுறதுக்கான அந்த கட்டண நிதி இன்னைக்கும் மக்களுடைய பணத்திலிருந்து என்றோ அமைக்கப்பட்ட ஒரு நிதி தான் அது. ஆனா இவங்க எல்லாரும் வக்ஃப் போர்டுல கூட இல்லாம தனிப்பட்ட முறையில அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸை அவங்க வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ மித் நம்பர் 1, ஏன் ஹெச்ஆர்சி கோயிலுக்குள்ள இருக்கணும்? இருக்க தேவையே இல்லை. ஏன்னா அவங்க வேற எங்கேயும் இல்லை, இங்கேயும் இருக்க தேவையில்லை. மித் நம்பர் 2, சிலையெல்லாம் திருடு போகுது. உள்ள இருக்கிற ஐயருங்க தானே சிலையெல்லாம் திருடிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இத வந்து எத்தனை நாள் நீங்க நரேட்டிவாவை சொல்லுவீங்கன்னு எனக்கு புரியல. சிலை திருடுறதுக்காக அரசாங்கம் உள்ள வருது அப்படின்னு சொன்னா, அப்ப நாட்டுல நடக்கிற மத்த கோயிலுக்கு வெளியே நடக்கிற திருட்டு, கொள்ளை, கொலை, கஞ்சா, மது, உயிரிழப்புகள், இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அப்ப அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் காவல்துறையும் தூக்கிட்டு வேற யாரையா கூட்டிட்டு வந்து உட்காத்தி வைப்பீங்களா? இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியலையே. இது ரெண்டாவது, இது வந்து ஒரு பொய். சிலை திருடப்படுது, அதனால இது இன்னைக்கு வரைக்கும் சிலை திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளும் சரி, தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குகளும் சரி, நீங்க புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல சம்பந்தப்பட்டவர்கள் எப்பவுமே வந்து கிரைம் எஃப்ஐஆர்லயும் சார்ஜ் ஷீட்லயும் எப்பவுமே வந்து கோயில இருக்கக்கூட பட்டர்கள், குருக்கள் எல்லாருமே வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் இன் தி எண்ட் நீங்க அக்யூஸ்ட் யாரெல்லாம் கன்விக்ட் ஆயிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா எத்தனை ஐயருங்க கன்விக்ட் ஆயிருக்காங்க? இந்த நரேட்டிவ் ஒவ்வொன்றும் இன்னைக்கு சிதம்பரம் கோயில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிதம்பரம் கோயில் வந்து ஹெச்ஆர்சியில வராது, இட்ஸ் அ பிரைவேட் டெம்பிள். ஸோ அது தீட்சிதர்களுக்கு பரம்பரையாக பாதியப்பட்ட ஒரு கோயிலுங்கிறதுனால அதை எப்படி ஹெச்ஆர்சிக்குள்ள நுழைக்கலாம்? அப்போ அது மேல ஏதாவது ஒரு மேல் பிராக்டிஸ், நாம வந்து ஒரு ஒரு மேல் பிராக்டிஸ் அக்யூசேஷன் கொடுத்தாதான் நம்ம வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விதமா டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. அதையும் தீட்சிதர்கள் ஒற்றுமையாக வந்து எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். பட் த நரேட்டிவ் இஸ் வெரி மச் இன் ட்ராக்ஷன். தமிழ்நாட்டில் எங்க போனாலும் அவங்க வந்து குழந்தை திருமணம் பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு விதவிதமான சர்ச்சைகளை ஒவ்வொரு நாளும் இந்த அரசுக்கு சாதகமான மீடியாக்கள்ல சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நரேட்டிவை எதிர்கொண்டு உண்மையை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா தமிழ்நாட்டு அரசு கோயில்களில் ஒரு அஜெண்டாவோட செயல்பட்டு கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையான சாமி பக்தியோட உண்மையான ஒரு டெடிகேஷனோட தான் கோயிலை அணுகிறாங்க. அவங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. 3வது, அதான் ஐயருங்க எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? அதான் ஐயருங்களுக்கு தட்டுல நிறைய வருதே, அவங்க தானே நல்லா இருக்கிறாங்க, வேளைக்கு பட்ட சாதம் பிரசாதம் கிடைக்குது, வெறுமா மணி அடிச்சா உடனே அவங்களுக்கு மணி அடிச்சா சோறு 2 இடத்துலதான் கிடைக்கும், இப்படியெல்லாம் பேசுவாங்க. சரிங்க, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இன்னைக்கு வந்து நாட்டுல ரொம்ப பிரமாதமான
ரொம்ப ஃபைனான்சியலி லுக்ரேட்டிவான ஒரு பணி வந்து ஐயருங்களுக்கு தான். ஏன்னா நீங்க கேக்குறீங்க இல்லையா, ஏன் அனைவரும் அர்ச்சகர் ஆகலாகாமா, ஏன் அதுக்கு மட்டும் ஏன் விட மாட்டேங்கிறீங்க ஐயா? நாட்டுல இருக்கக்கூடிய 10% குறைவான ஆகம கோயில்கள்ல தான் ஒரு ஐயரை அர்ச்சகரா வச்சிருக்காங்க. அதுக்கு வேதம் படிச்சிருக்கணும், அதற்கான ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு ஒழுங்கு வேணும். அதனால அதை அப்படி வச்சிருக்காங்க. பல இடங்கள்ல அது பரம்பரையா வரக்கூடிய ஒரு பாத்தியத்தை. சரிங்களா? 90% கோயில்கள்ல ஐயர் கிடையாது. 90% கோயில்ல பரம்பரை எல்லா இடத்துலயும் பரம்பரையா வருவாங்க. 90% கோயில்ல நாட்டுல பூசாரிகள் தான் செய்யறாங்க. இப்ப நான் தெலுங்கானால இருக்கேன், ஐ மீன் ஹைதராபாத். தெலுங்கானால பரம்பரையா பெண்கள் பூசாரியாக இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கு. சபரிமலையில எப்படி பெண்கள் அலௌடு இல்லையோ அந்த மாதிரி அந்த கோயில்கள்ல ஆண்கள் சில நாட்கள்ல மட்டும்தான் அலௌடு, அம்மன் கோயில். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கு, ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கு. அதையெல்லாம் பொதுமைப்படுத்தி ஏதோ ஒரே ஒரு விதம் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறதுங்கிறதே வந்து ஒரு பக்க ஃப்ராடுத்தனம். அது எல்லாரையும் கோயிலுக்குள்ள விட முடியுமா? எல்லாரையும் கோயிலுக்குள்ள ஏன் விடல? இப்படி ஒரு மெத்து கேட்பாங்க. விடாதது யாரு? எந்த ஜாதியினர் சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா? விட்டது யாரு? தமிழ்நாட்டுல ஆலய பிரவேசத்தை முன்னெடுத்து நடத்தியவர் யார்? அவருடைய ஜாதி என்ன? அதை பேச முடியுமா? பேசவே மாட்டீங்க, பேசவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஐயர் தான் கதவையெல்லாம் திறந்து விட்டாருன்னு சொல்றதுக்கு வலிக்கும். கேரளாவில் டெம்பிள் என்ட்ரி ப்ரோக்ளமேஷனுக்கு பின்னாடி இருந்தது நம்பூதிரிகளுடைய ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வலிக்கும். வேணாம், நீங்க உங்க நரேட்டிவையே வச்சுக்கோங்க. இப்ப சொல்றீங்கல்ல அனைவரும் அர்ச்சகர் ஆக முடியுமா? நான் கேக்குறேங்க. இன்னைக்கு அர்ச்சகர்களுடைய சம்பளம் இவ்வளவுதான் இருக்கு. பல நாட்களாக வருஷம் ஸ்ட்ரைக்கில் போய் மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மாதிரி தங்களுக்கான ப்ரொட்டஸ்ட்டை வெளியே சொல்லி தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வச்சு 6 வருஷத்துக்கு சேர்த்து சம்பள உயர்வை பெற அளவுக்கெல்லாம் ஐயருங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து தட்டுல வர்றதை வச்சு ரொம்ப நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அப்ப இப்படி வேணா பண்ணுவோமா? அனைவரும் அர்ச்சகர் ஆகணும்னு கூட வேணாம், அமைச்சர்கள் கூட வேணாயா. ஒரு வார்டு கவுன்சிலர், உங்களை சொல்லல மேடம், வார்டு கவுன்சிலர் அளவுல ஒரு ஒரு நீங்கள்லாம் வாங்க, நீங்கள்லாம் அர்ச்சகர் ஆயிடுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி டிசிப்ளினா இருங்க, அந்த சம்பளம் அந்த தட்டு சம்பளத்தோட இருங்க. உங்களுக்கு பார்த்தா இந்த அர்ச்சகர்கள்லாம் வார்டு கவுன்சில் ஆக்கிடலாம். ஒரு ஒரு அவ்வளவுதானே, ஒரு ஒரு சோதனை முயற்சியா இது பண்ணலாமே. அனைவர்களும் நீங்க வார்டு கவுன்சிலரை ஒத்துக்குவீங்களா? ஏன் நீங்களே உட்கார்ந்துருக்கீங்க? நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பெருமையா சொல்றாரு, வாரிசு அரசியல்னு அவருக்கு வலிக்க கூட மாட்டேங்குது. நான் வந்து கலைஞர் பேரன் ஸ்டாலின் மகன் ஒருத்தர் சொல்றாரு, வலிக்க கூட இல்ல அவருக்கு. என்ன ஓப்பனா சொல்றாரு, ஆமா நாங்க தான் அப்படின்னு. அங்கேயும் அப்படிதான் ஒருத்தர் சொல்றாரு, நான் நேருவோட பேரன். ஓகே, நேருவோட பேரன் சொல்றதுல தவறு இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நாட்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர் மகன் அமைச்சர், அரசியல்வாதி மகன் அரசியல்வாதி, லாயருடைய மகன் லாயர், பிசினஸ் மேன் மகன் அதே பிசினஸ்ல பிசினஸ். எங்கேயாவது புரோகிதம் செஞ்சு வைக்கிற ஒரு ஏழை பிராமணரோட மகன் புரோகிதத்துல இருக்கிறானா? சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எல்லாரும் வேற வேலைக்கு தானே போறாங்க. எதனால? ஏன்னா ஐயரா இருக்கிறது ரொம்ப சுலபமான பொழப்புங்கிறதுனாலயா, இல்ல அதுக்கு ஒரு எதிர்காலமே இல்லைங்கிறதுனாலயா? அடுத்தது ஒரு மித்து, சிலை திருட்ட பத்தி சொன்னேனே, எத்தனை சிலைகளை காப்பாற்றி இருக்கிறார்கள். இந்து கோயில்களில் அரசு தலையீடு இல்லாத வரலாற்று காலத்தில் மாலிக் கஃபூர் வந்து ஸ்ரீரங்கத்துல நுழைஞ்ச போது எல்லா சிலைகளும் எடுத்துட்டு போய் மண்ணிலையும் ஏரியிலையும் முக்கி ஒளிச்சு வச்சது யாரு? அதற்காக உயிர் கொடுத்த அந்த பட்டர்களுடைய வரலாறு இதெல்லாம் யார்? சரி, என்ன வித்தியாசம்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆஹா, சரி சரி, இனிமே நான் திருத்திக்கிறேன். ஏன்னா என்ன பண்றது, நானும் படிச்சது இதே கல்வி முறையில தானே.
இப்ப திருத்திக்கிறேன். ஸ்ரீரங்கத்து வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அங்க மாலிக் கஃபூருடைய வீரர்கள் சிந்திய ரத்தத்தை விட அங்கு பூஜை செய்ய மட்டுமே இருந்த அந்த பக்தர்கள் அவர்கள் சிந்திய ரத்தம் மிகப்பெரியது. அத்திவரதரை எடுத்து 40 வருஷத்துக்கு ஒரு தூரம் வெளியே எடுத்து காட்டுறாங்க. அந்த அத்திவரதரோட வரலாறுல இது இருக்கு. இங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இப்படி எத்தனையோ வரலாறுகள் இருக்கு. சோம்நாத்தை இடிச்சு இடிச்சு ஒவ்வொரு தரமும் அந்த கஜினி முகமது வந்து இடிச்சுட்டு போயிருவான். அதை திருப்பி திருப்பி 17 முறை ஒரு கஜினி முகமது வந்து இடிச்சுட்டு போனா 18 முறை சோம்நாத்தை கட்டினாங்க. கடைசியாக கட்டினது வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய தலைமையிலான மறு நிர்மாண குழு. சோ நம்முடைய வரலாறுல அப்போ ஒவ்வொரு தரமும் உயிரிழந்தது ஐயருங்களும் ஐயங்கார்களும். இங்க நம்முடைய அரசு ரொம்ப விருப்பமா சொல்லக்கூடிய வார்த்தை பார்ப்பனர்கள். பார்ப்பனர்களுடைய ரத்தத்துல கட்டப்பட்டதுதான் இன்றைய கோயில்கள் எல்லாமே, மக்கள் வரிப்பணத்துல மட்டும் இல்ல. அப்ப அது உடனே நீங்க அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்க, சிலையை எடுத்துட்டு போறதா இருந்தா என்னைக்கோ போயிருக்கலாம். சாரி, மன்னிக்கணும். விக்கிரகத்தை எடுத்துட்டு போயில, விக்கிரம் வெளியே இருக்கிறதும் விக்கிரகம் தானா? தூண் பக்கத்துல இருக்கிறதெல்லாமோ விக்கிரகங்களை எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருந்தா அதுக்கு கோயில்ல வந்துதான் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் தேவையே இல்லையே. எத்தனையோ வழி இருக்கு. அத்தனை வழியும் உங்களுக்கு தான் தெரியுமே. அதை எல்லாத்தையும் தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. பழிய மட்டும் தானே பட்டருங்க மேல போடுறீங்க. சோ எதுக்கு சொல்றேன்னா இப்படி பல நரேட்டிவ்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த நரேட்டிவ்ஸை எல்லாம் எதிர்கொள்ளணும்னா நரேட்டிவோடைய அந்த ஆணி வேற நம்ம எதிர்க்கணும். HRCE in its original form நான் எதிர்க்கல. HRCE in its original form திரும்பி வரணும்னு கேட்கிறேன். Bring back an egalitarian religious and charitable endowment act which covers all the faithful people of India. Do not single out Hindus for persecution, and for the Hindus and their spiritual beliefs are not your personal ATM machine. இந்த ஒரு அவேர்னஸ் நாம பேசத்தான் வரும். அடுத்த தரம் நிர்மலா சீதாராமன் பேசின மாதிரி இனி ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது இங்க வந்து இந்த கோயில்ல இது நடக்குதா, குறைந்தபட்சம் அடுத்த தரம் போகும்போது, இதுதான் என் கடைசி ரிக்வெஸ்ட், இதோட நான் நிறுத்திக்கிறேன். குறைந்தபட்சம் அடுத்த தரம் நீங்க கோயிலுக்கு போகும்போது ஒன்னே ஒண்ணு பாருங்க, இந்த கோயிலோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு. அங்க வந்து அந்த ட்ரம், மெஷின் ட்ரம் வச்சு டிங்கு டிங்கு டிங்குன்னு அடிக்கிறாங்களா, இல்ல 4 இசைக்கலைஞர்களுக்கு அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்களா, எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா. ஏன்னா இந்த கலை கலாச்சாரம் நம்முடைய தமிழ் அடையாளம் எல்லாமே கோயில்களை நம்பித்தான் இருக்கு. இன்னைக்கு வந்து நாயன கலைஞர்கள் வந்து நலிஞ்சு போனதுக்கு காரணம் எல்லா இடத்துலையும் ராத்திரி அலங்காரத்துக்கும் சேவைக்கும் வந்து இப்போ வந்து ஹியூமன் மியூசிக் இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து சுவிட்சை போட்டு மியூசிக் போடுறாங்க. அது ஏன்? அதான் 80% வருது இல்ல. பழனி கோயில்லையும் திருத்தணிலையும் இருக்கிற கோயில்ல இருந்து இந்த இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ண முடியாதா? அதே டிபார்ட்மெண்ட்ல HRC டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன மியூசிக்கல் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு பண்ண முடியாதா? இது ஒரு வந்து கடமை இல்லையா? இதுல பிராமணர்கள் யாருமே இன்வால்வ் இல்லையே. இது பிராமண வெறுப்புன்ற கணக்குல கூட வராதே. திராவிடிய கொள்கையிலேயே இது வருமே, பண்ணலாமே. ஒண்ணுமே இல்லைங்க. உடனே மக்கள் பணம் மக்களுக்கு தான் போகணும். நான் கேட்கிறேன், BCCIல கிரிக்கெட் மேட்ச் நடத்துறாங்க, அங்க மட்டும் என்ன தனியா வந்து வானத்துல இருந்து கொட்டுதா? அதுவும் மக்கள் பணம் தானே. நம்ம டிக்கெட் வாங்கி தானே போய் அங்க கிரிக்கெட் மேட்சை பாக்குறோம். ஏன் அங்க போய் நீங்க எனக்கு கவர்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஏன் அங்கேருந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப ஐடியா சொல்லக்கூடாது நாம. ரெட் ஜெயண்ட் படம் காட்டுறீங்க, அந்த படமெல்லாம் யார் பாக்குறா? நம்ம தானே டிக்கெட் வாங்கி பாக்குறோம். அப்ப அது மக்கள் பணம் இல்லையா? அவரோட சொந்த பணமா? அப்ப எப்படி அது வந்து ரெட் ஜெயண்டோட சொந்த சம்பாத்தியம் ஆயிருது? எல்லாமே மக்கள் பணம் தாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லாமே மக்கள் பணம் தான். பணத்தை மட்டும் மக்கள் பணம்னு சொல்ற நீங்க மக்களையும் எல்லாரையும் உங்க மக்கள் தான் யோசிங்க. Bring back RCE, get rid of HRCE. இதுதான் என்னுடைய message for today. Thank you so much.